நமது சாய் மகாராஜ் குருவை தேடி மாத இதழை படித்து பார்க்க நேரும் பக்தர்கள் குருவை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெகு தூரத்தில் இருந்தெல்லாம் வந்து சந்தித்து செல்வார்கள். அப்படி அவர்கள் எங்களது அலுவலகத்தை தேடி வரும் பொழுதும் வழி தெரியாமல் திகைக்கும் போதும் பாபாவின் வழிகாட்டுதல் எப்படியெல்லாம் எங்களுக்கு கிடைத்தது என்று மனம் மகிழ்ந்து கூறுவார்கள். அதிலிருந்து ஒரு அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு இது. நமது புத்தகம் எங்கெங்கு எப்படி யார் மூலம் செல்கின்றது என்று ஏதும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் பல ஊர்களில் இருந்தெல்லாம் எங்களுக்கு தொலைபேசி அழைப்பு வரும். சிலர் புத்தகத்தை பாராட்டி பேசுவர், சிலர் சந்தா கட்டுவர், சிலர் நேரில் வந்து குருவை சந்திப்பர். இப்படித்தான் சித்தலப்பாக்கத்தில் இருந்து 70 வயது பெரியவர் ஒருவர் குருவிடம் தொலைபேசியில் பேசி, உங்களது புத்தகம் சாய் மகாராஜ் குருவை தேடி கிடைத்தது, படித்து பார்த்தேன், மிகவும் நன்றாக இருந்தது, உங்களை வந்து கண்டிப்பாக சந்தித்து பேச வேண்டும் என்று கூறி வழியை கேட்டு அறிந்து கொண்டு ஒரு வியாழன் அன்று அயனாவரம் நோக்கி புறப்பட்டார். புறப்பட்ட அன்று குருவிடம் நான் இன்று வருகிறேன் என்ற தகவலை கூறவில்லை. அடையாளத்திற்கு நமது புத்தகத்தையும் கையில் எடுத்துக் கொள்ளவில்லை. தொலைபேசியில் பேசியவற்றை மட்டுமே நினைவில் வைத்துக் கொண்டு புறப்பட்டிருக்கிறார். பேசிய தொலைபேசியும் அவருடையது இல்லை, ஒரு நண்பரிடம் வாங்கி பேசியிருக்கிறார். அயனாவரம் வந்ததும் அவருக்கு அலுவலக முகவரி மறந்துவிட்டது. அலுவலகம் வருவதற்கு பதிலாக அருகில் இருக்கும் ஓட்டேரி என்கிற பகுதிக்கு சென்று விட்டார். காலையில் 10 மணிக்கு வந்தவர் மதியம் 12 மணி வரை சுற்றி பார்த்துவிட்டு ரோட்டு ஓரத்தில் இருக்கும் ஒரு சிறிய பாபா கோவிலின் வாசலில் அமர்ந்திருக்கின்றார். அப்போது அங்கே இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு இளைஞர், ஏன் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள், யார் நீங்கள், நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். பெரியவர் விவரம் கூறியிருக்கிறார். அப்படியா, நீங்கள் கூறும் புத்தக ஆசிரியரை எனக்கு நன்றாக தெரியும், வாருங்கள் நான் கூட்டிச் செல்கிறேன் என்று அவரின் இருசக்கர வாகனத்திலேயே கூட்டி வந்து நம் அலுவலகத்தின் விட்டு சென்றிருக்கிறார். அவர் யார் என்பது எங்களுக்கு தெரியாது, அது பாபாவிற்கே வெளிச்சம். திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பவர்களை பாபா எப்படியெல்லாம் ஒருவர் மூலம் வழிகாட்டி நம் குருவிடம் கொண்டு சேர்க்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சி. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.